தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். தீய வழி, புரட்டுவாய், மாத்தி மாத்தி பேசுறது, இவன் பேசுறது அங்கொன்னு பேசுறது. இல்லப்பா முன்னாடி இப்படிதான் சொன்னேன், சரி மாத்தி மாத்தி பேசுவாங்க பாரு, புரட்டுவாய். தேவன் அதை சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேச மாட்டார்கள். நான் கவனமா கேளுங்க, விசுவாசிகளுடைய நிலைமை அதுவாக தான் இருக்குது. இன்றைக்கும் கிறிஸ்துவ விசுவாசிங்க ஒரு சிலர் நம்மள்ட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. இது நம்மள்ட்ட மட்டும் கிடையாது, மற்ற இடங்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்றாங்க. நான் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன் நம்மள்ட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க? பயம். ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ஒரு எப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, ஆகவே மாத்தி மாத்தி பேசுறது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க தீய வழியையும் வெறுப்பார்கள், புரட்டுவாயையும் வெறுப்பார்கள். நீங்க இதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. இதை பண்ணாத, இங்க போகாத, இதை பார்க்காத என்று சொல்ல வேண்டிய அவசியமே வராது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா தானாகவே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சு, அப்படின்னு வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. தள்ளி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. எது இருந்தா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க ஆரம்பிக்கும் போது